ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். ராசிகளும் கிரகங்களும் அமைக்கப்பட்டது எப்படி? இதுவரை வெளிவராத ரகசியம். இப்போ நம்ம ஒரு ராசி கட்டத்தை பார்த்தோம்னா, ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு இது தெரியும். ராசி கட்டத்தை பார்த்தோம்னா மேசத்துலேருந்து மீனம் வரையும் 12 கட்டம் இருக்குது. அதில் மேசம் செவ்வாயோட வீடு, ரிஷபம் சுக்கிரனோட வீடு, மிதுனம் புதனோட வீடு, அதே போல் கடகம் சந்திரன், சிம்மம் சூரியன் வீடு, அதுக்கு அடுத்து கன்னி புதன் வீடு. இப்படி வரிசையாக கிரகங்களுக்கு வரிசையாக வீடுகள் இருந்தாலும் ஒரு கிரகத்துக்கு இப்போ செவ்வாய்னு எடுத்துக்கிட்டால் செவ்வாய்க்கு 2 வீடு இருக்குது. ஒன்று மேசம், அடுத்து விருச்சகம். அதே போல் சுக்கிரனுக்கு எடுத்துக்கிட்டால் 1 ரிஷபம், 2வது துலாம். அதே போல் புதனுக்கு எடுத்துக்கிட்டால் 1 மிதுனம், அடுத்து கன்னி. இப்படி இருக்குது. இதே போல் குருக்கு பார்த்திங்கன்னா தனுசும் மீனமும் இருக்கும். அதே போல் சனீஸ்வரருக்கு மகரம் கும்பம், சந்திரனுக்கு ஒரு வீடு, சூரியனுக்கு ஒரு வீடு, இப்படி வந்திருக்கு. ஆனால் இந்த வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ மேசத்துக்கு செவ்வாய் வீடு, மேசத்தில் செவ்வாய் வீடாக இருக்குன்னா அதுக்கு அடுத்து 8வது வீடை கொடுத்துருக்காங்க. 8வது வீடு விருச்சகம்தான் செவ்வாய் வீடாக வருது. அதே போல் ரிஷபத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் வீடாக வருது. அதுக்கு இன்னொரு வீடாக எங்கே கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு 6வது வீடாக துலாமை கொடுத்துருக்காங்க. அதே போல் 3வது வீடாக வரக்கூடிய மிதுனத்துக்கு புதன் வீடாக இருக்குது. அதே புதனுக்கு இன்னொரு வீடாக வருது. அதுக்கு 4வது வீடாக வரக்கூடிய கன்னியில் வருது. அதே போல் பார்த்திங்கன்னா 9வது இடத்துல தனுசுக்கு குரு வீடாக இருக்குது. அதுக்கு 4வது வீடாக, அதாவது 12வது வீடாக மீனம் வருது. அதுக்கு குரு வீடு. அதே போல் மகரத்துக்கு சனி வீடு, கும்பத்துக்கு பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. கும்பத்துலேயும் சனி வீடு. அதே போல் பார்த்திங்கன்னா சந்திரனுக்கும் சூரியனுக்கும் மட்டும் ஒரே ஒரு வீடு தான் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் எப்படி அமைச்சிருப்பாங்க? இந்த மாதிரி அமைப்பு ஏன் கொடுத்தாங்க? இதுவரையும் நான் எந்த புத்தகத்துலேயும் படிக்கலை. என்னுடைய ஆராய்ச்சியில் இதை நான் வெளியிடுறேன். ஏன்னா இதில் மிகப்பெரிய ரகசியங்கள்லாம் இருக்குது. இப்போ இந்த ராசி கட்டங்கள் அமைக்கப்பட்ட விதங்களை பார்த்திங்கன்னா இது ஒரு கணக்கு, சயின்ஸில் வரக்கூடிய ஒரு கணக்கு போல தான் அமைச்சிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி அமைக்கலைன்னா ஜாதகம் பார்க்க முடியாதானா? ஆமாம், ஜாதகத்துக்கான ஒரு டேலி வராது, அதாவது விடை வராது. அதில் அந்த விடை வரணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு மேசத்துக்கு செவ்வாய் வீடு, அதுக்கு அடுத்து இன்னொரு செவ்வாய் வீடை 8வது வீட்டில் கொண்டு போய் கொடுத்தாங்க. அதே போல் ரிஷபத்துக்கு சுக்கிரன் வீடுங்கிறது அதுக்கு 6வது இடத்துல கொண்டு போய் சுக்கிரன் வீடை துலாமில் கொடுத்துருக்காங்க. இது எப்படி அமைக்கப்பட்டது அப்படின்னா, நீங்கள் டெஸ்லா நம்பர்னு பார்த்துருப்பீங்க. 369 ரொம்ப ஃபேமஸ்ஸு. 369னா எல்லாருக்கும் தெரியும், பிரபஞ்ச எண்கள்பாங்க. அந்த நம்பரில் அமைக்கப்பட்ட விதம் கரெக்டாக டேலி ஆகும். அதுக்கு ஒரு விடை கிடைக்கும். அது சாதகமான நம்பர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி அமைச்சாங்கன்னா அது டேலி ஆகாது, அது சரியாக அமையாது. அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. சரி, அந்த மாதிரி 369 வர மாதிரி தான் நம்ம ராசி கட்டம் அமைஞ்சிருக்காங்கன்னா ஆமாம், அதில் தான் அமைச்சிருக்காங்க. அந்த மாதிரி அமைக்கிறதுனால தான் மேஷம் செவ்வாய் வீடு, அதுக்கடுத்து 8வது வீடு விருச்சகத்துக்கு செவ்வாய் வீடு கொடுத்துருக்காங்க. அதே போல் ரிஷபத்துக்கு சுக்கிரன் வீடாகவும், துலாமுக்கும் சுக்கிரன் வீடு, மிதுனத்துக்கும் கன்னிக்கும் புதன் வீடாக கொடுத்துருக்காங்க, தனுசுக்கு மீனத்துக்கும் குரு வீடாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு பியூராக ஒரு கணக்கு போட்டு தான் கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கு அதில் வரலைன்னா இந்த ராசி கட்டம் சரியாக டேலி வராது, கணக்கே வராது. அதனால தான் அப்படி கொடுத்துருக்காங்க. பொதுவாக நம்ம இந்த இது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஆன்சரை நான் இந்த பதிவில் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ மேசம் செவ்வாய் வீடாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா 1வது வீடு, காலபுருஷனுக்கு 1வது வீடு, நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. 8வது வீடாக தான் செவ்வாய் வருது.
அது வந்து விருச்சகம். அந்த 1 8 நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 9 வந்துடும், 9. இப்போ 369ல் அந்த 9ங்கிற அந்த கரெக்டாக அந்த நம்பர் வந்துருச்சு பாருங்கள். அது வந்தால் தான் இந்த ஜாதக கட்டம் கரெக்டாகவும் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்து ரிஷபத்துக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 2வது வீடு, காலபுருஷனுக்கு அது 2வது வீடு. இன்னொரு வீடு வந்து காலபுருஷனுக்கு 7வது வீடான துலாம் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 9 வந்துடும். கரெக்டாகிடுச்சா? அதுக்கு அடுத்து பாருங்கள், புதன் வீடு கொடுத்துருப்பாங்க, மிதுனம். அது காலபுருஷனுக்கு 3வது வீடு. இன்னொரு வீடாக காலபுருஷனுக்கு 6வது வீடான கன்னியை கொடுத்துருப்பாங்க. அப்போ 3 6 ப்ளஸ் ஆகும்போது 9 வந்துடுது. அப்போயும் அந்த டெஸ்லா நம்பர் வந்துடுது பாருங்கள், 9ஆம் நம்பர் வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஏன் சந்திரனுக்கு ஒரு வீடு கடகத்தில், அதே போல் சூரியனுக்கு ஒரு வீடு சிம்மம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, இது ரெண்டையும் எப்போவுமே பிரிக்க முடியாது. சூரியனும் சந்திரனும் ஒன்றா இருந்தால் தான் உலகம் வந்து பயணம் வந்து நடக்கும். உலகம் வந்து அந்த ரோலிங் கரெக்டாக வரும். அதனால அது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி பாருங்கள், 9 வரும். ஏன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு கடகம், 5ஆம் வீடு சிம்மம். அது ரெண்டையும் 4ஐயும் 5ஐயும் ப்ளஸ் பண்ணால் 9 வந்துடும். கரெக்டாகிடுச்சா? இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா குரு வீடாக வர்றது, அது தனுசு. அது காலபுருஷனுக்கு 9வது வீடு. அதுக்கு அடுத்து கொடுத்துருக்கிறது 12ஆம் வீடான மீனம் குருக்கு. இப்போ இந்த குரு வீட்டுக்கு 9ஆம் நம்பர் 9வது வீடாக இருக்குது. இன்னொரு வீடு 12ஆம் வீடாக இருக்குது. அது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 21 வரும். 21 வந்து 3 வந்துடும். 369ல் 3 வந்துடும். அது இதுக்கு அடுத்து பாருங்கள், மகரம் கும்பம். மகரங்கிறது காலபுருஷனுக்கு 10வது வீடு, கும்பங்கிறது காலபுருஷனுக்கு 11வது வீடு. இந்த 10ம் 11னா 21 வந்துடும். 2 1 3 கரெக்டாக வந்துடுச்சா? அந்த 369ல் 3 வந்துடுச்சா? அப்போ இந்த ஜாதக கட்டத்தில் வந்து நான் இப்போ சொன்ன விஷயங்கள் பார்த்திங்கன்னா 369ல் 3 9 வந்துருச்சு, 6ஏ வரல. நீங்களே நினைக்கலாம், என்ன 369ல் 6ஏ வரலையே, அப்போ இது எப்படி வரும்? அப்போ ஏன் 6 வராமல் போயிடுச்சு, ஏன் 6 வந்து அவங்க சொல்லலை அப்படின்னா, ஜோதிடத்துக்கு பேர் வந்து ஒரு பேர் இருக்கு, ஆருடம்னு சொல்லுவாங்க. ஆருடம்னு சொல்லுவாங்க. இப்போ ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா 6 கட்டம், இன்னொரு 6 கட்டம். இந்த 6ஐயும் ப்ளஸ் பண்ணால் 12. 12 வந்து 3 வந்துடும். அந்த 6ங்கிறது 6 உடன் இன்னொரு 6 அப்படிங்கிறது தான் ஆருடம்னு வந்தது. 6 உடன் இன்னொரு 6, அது அப்போ 6 வந்துருச்சு அங்கே, 2 6 அங்கே. அப்போ 6ங்கிறது அதுக்குள்ளேயே இருக்குது. இது இந்த மாதிரி அமைக்கப்பட்டது தான் இந்த ராசி கட்டங்கள். இது இல்லாமல் இந்த ராசி கட்டத்தை வந்து வேறு மாதிரி அமைச்சிருந்தால் இதுக்கு ஆன்சரே வராது. நிறைய பேர் ஜாதகம் இப்போ பார்க்குறதுலேயே நிறைய பிழைகள் வருது. நல்லா இருக்கிற கட்டத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ராசி கட்டத்தெல்லாம் மாற்றி அமைச்சிருந்தாங்கன்னா, மேசத்துக்கும் விருச்சத்துக்கும் செவ்வாய் வீடாக கொடுக்காம, மேசம் வந்து செவ்வாய் வீடு, விருச்சகம் குருவோட வீடு இல்லை சுக்கிரனோட வீடாக கொடுத்துருந்தாங்கன்னா அது டேலி பண்ண முடியாது, கணக்கே வராது. எல்லாருடைய ஜாதகமும் தப்பான கணக்கில் தான் வரும். தப்பாக யாரும் ஜாதகத்தை வந்து கரெக்டாக ப்ரெடிக்ஷன் பண்ணிடக்கூடாது, சரியாக வரணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வீடுகளை வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இந்தந்த ராசிக்குள்ளே இந்த கிரகத்தினோட வீடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் பல ரகசியங்கள் இதுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். நான் வந்து இந்த பதிவில் சொன்ன விஷயங்கள் எப்படின்னா, இந்த ராசி கட்டம் அமைகிற விதம் சரி, இது டெஸ்லா நம்பர்னு மட்டும் நீங்கள் எடுத்துக்க வேணாம். இது வந்து ஆரம்பத்தில் டெஸ்லா பிறக்கிறதுக்கு முன்னாலேயே வந்து இந்த ஆன்மீகத்தில் இந்த நம்பர்லாம் இருக்குது. இப்போ முருகப்பெருமானை எடுத்துக்கிட்டால்
369லேயே வருவார் அவர். ஏன்னா முருகப்பெருமான் அப்படிங்கிறது செவ்வாய் ஆதிக்கத்தில் இருப்பார். அவர் செவ்வாய்னா 9ஆம் நம்பரு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். செவ்வாய்க்கு 9ஆம் நம்பரை சொல்லுவாங்க. அதே போல் தெய்வ ஆணை, தெய்வ ஆணைங்கிறது யானை, அது குருவை குறிக்கும். யானை குருவை குறிக்கும். அது 3 நம்பர் 3ஆக வந்துடும். வள்ளிங்கிறது சுக்கிரன், அது வள்ளிங்கிறது காதல் வயப்பட்டு முருகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு சுக்கிர ஆதிக்கம். இந்த வள்ளிங்கிறது கூட வெள்ளி, அந்த வள்ளிக்கிழங்கு வெள்ளி மாதிரி இருக்கிறதுனால தான். வெள்ளினா சுக்கிரன் தான் உங்களுக்கு தெரியும். அங்கே வந்துடுச்சு பாருங்கள். தெய்வ ஆணை 3, முருகர் 9, வள்ளி 6, 369 அதுக்குள்ளே இருக்கும். இந்த 369 வச்சு பல ஆன்மீக விஷயங்களில் இருக்குது. ஆழ்வார்கள் 12 பேர், நாயன்மார்கள் 63 பேர், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் எதை எடுத்தாலும் 369க்குள்ளே தான் வரும். அது நான் சொல்லிகிட்டே போனால் பதிவு பெருசாகிட்டே வரும். ஆனால் இது ஜோதிட ஆன்மீக விஷயங்களோட ஜோதிட ரீதியாக பல ரகசியங்கள் இதுக்குள்ளே இருக்குது. அந்த ரகசியங்களை ஒன்று ஒன்றா நான் அடுத்தடுத்த பதிவில் சொல்லிக்கிட்டு வரேன். ஏன்னா நம்ம லக்னத்தை வச்சு எப்படி ஜாதகம் பார்க்குறோமோ அதே போல் பிறந்த தேதிக்கும் அவங்களுடைய லக்னம் மாதிரியே அது வேலை செய்யும். அதை வச்சே நம்ம பலன்கள் சொல்லலாம். அதில் அவங்க வெற்றி தோல்விகளை நம்ம கரெக்டாக கணிச்சிடலாம். அந்த வெற்றி தோல்விகளை கணிச்சிட்டா எல்லாமே மனிதனுக்கு சாதகமாக தான் இருக்கும். ஆனால் அதோட ரகசியங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த நாலேஜ் இருக்கணும். இப்போ நான் இந்த பதிவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.